பாட்டாள் நகராட்சி யாரு? அவர் எம்பியா இல்லை எம்எல்ஏவா இல்லை அவர் ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாரா? அப்படியே கேள்வி அதுதான். கரூர் விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா மீட்டிங். அங்கே ஒரு ஒரு பொலிட்டிக்கனை, அதாவது ஒரு நடிகர், அந்த டைமில் அவர் நடிகராக இருந்தார், ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தார். அவரை பார்க்குறதுக்காக கூடின கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மக்கள் இறந்து போகிறாங்க. இனிவர் முதல்வர் சரியாக இருப்பாருன்னு பார்ப்போம். அவர் வேற மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த மண்ணை ஆளக்கூடியவன், இந்த மக்களுக்கான இயற்கை வளத்தை பேசக்கூடிய மட்டுமே நம்ம பார்க்குறது கூட்டுறது பேசிக்கலாம். ஆனால் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி இயற்கை சார்ந்த போராட்டங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சாகிற வர மண்ணுக்கு மக்களுக்கான கட்சியாக நாம் தமிழ் கட்சி நிற்கும், போராடும். அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் தமிழ் கட்சியை நோக்கி நகரும். கருணையின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம், இதை எதிர்த்து வரவங்களுக்கு கருணை இல்லையா இப்படிலாம் கேட்குறேன். எங்களுக்கு உண்மையாகவே கருணை இருக்குது, இந்த தமிழ்நாட்டு மக்களோட இருக்குது. எத்தனை இந்த காற்று, இந்த நீர், இந்த நெருப்பு, இது எல்லாமே மொழிக்கு அப்பாற்பட்டது. நல்லா கேட்டுக்கோங்க, மொழிக்கு அப்பாற்பட்டது. தொடர்ந்து ஆனால் மேகதாதுல பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து மேகதாது அணையை கட்டியே தீருவோம், அது காவிரி தண்ணியை நாங்கள் தமிழர்கள் தரமாட்டோம். இப்போ டெல்டா மாவட்டம்லாம் வறட்சி நிலமாக மாறிட்டு இருக்கு, காவிரியிலேருந்து தண்ணி திறந்து விட சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க பாட்டாள் நகராட்சி பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போக்கு எப்படி நான் பார்க்குறீங்க? பாட்டாள் நகராட்சி யாரு? அவர் எம்பியா இல்லை எம்எல்ஏவா இல்லை அவர் ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாரா? ஒரு சாதாரண ஆளாக கருதக்கூடிய ஒரு நபர். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்கான, ஒட்டுமொத்த பிஜேபி கட்சிக்கான, ஒட்டுமொத்த மாநில கட்சிக்கான ஒரு ஒரு ஐக்கான் தான் அவர். அப்படி தான் அந்த மக்கள் அவரை பார்க்குறாங்க. அங்கே கன்னட மக்கள், கன்னடர்களுக்கான ஆட்சி அதிகாரத்தில், ஆட்சி வரை பட்டியலில் கன்னட தேசிய கொடிக்கான இடத்துல, அது காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை கன்னடர்களுக்கான எந்த மாநில பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்க ஆதியிலேருந்து அந்த வரை இப்போ வரை இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் உரிமையில் அவங்க இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த காற்று, இந்த நீர், இந்த நெருப்பு, இது எல்லாமே மொழிக்கு அப்பாற்பட்டது. நல்லா கேட்டுக்கோங்க, மொழிக்கு அப்பாற்பட்டது. தொடர்ந்து மத்திய அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் வந்து நமக்கு 150, 148, 126 டிஎம்சி தண்ணீர் கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் நமக்கு தர மறுக்கிறான். சரி, காவிரி நடுவர் நீதிமன்றத்தை அமைக்கிறோன்னா அதுவும் வைக்க மாட்டாங்கிறான், காவிரி மேலாண்மைக்கு வச்சுன்னா அதுவும் வைக்க மாட்டான். நம்ம போராட்டங்களே இல்லை. இன்னொன்று, அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சிக்கான தலைமையாக இருந்தால் கூட, ஆனால் அவன் காங்கிரஸ் விஷயத்தை, காங்கிரஸ் கட்சியோட விஷயத்தை பேசுகிற ஆளாக அங்கே இல்லை. அது நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா வேறு வியூவில் வேறு பாயிண்டில் தான் நின்றுக்கிட்டு அது போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம அதை எந்த மாதிரி அதை பார்க்குறோம்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் விஷயம் எல்லாமே வேறு வியூவில் தான் பார்க்குறாங்க, வேறு பண்ணுறாங்க. அந்த இங்கே ஒரு பாட்டாள் நகராட்சி வேணும்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதுபோல் மக்கள் இங்கே உரிமையாக மண்ணாக மக்கள் அங்கே நிற்கணும், அதை பற்றி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். காவிரி இஷ்யூலேருந்து இப்போ வர இஷ்யூ வரை தொடர்ந்து இதுதான் நமக்கு இருக்குது. ஏற்கனவே கபினி அணை, இப்போ மேகதாது அணைக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒழுங்காக அதை வழக்கம் எடுக்கலை. உடனே அதுக்கு அணை கட்டுவதற்கு டிஆர்பி திட்டம் அறிவிடுத்திருக்காங்க. 6000 கோடி செலவில் அவன் அணங்கான ஓட்ட போகிறான். தமிழ்நாடு அரசு அதோட விரைந்து நடவடிக்கை எடுத்து அதை நிறுத்தணும், இல்லைனா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம் பாதிக்கப்படும். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மின்சாரம்லாம் எடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற தண்ணியை மட்டும் தரதுக்கு ஏன் இது பண்ணுறாங்க? அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான், மத்திய அரசுடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் தான். மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர், இனிவர் முதல்வர் சரியாக இருப்பாருன்னு பார்ப்போம். அவர் வேறு மாதிரி இருந்துச்சுனாக்க இந்த மண்ணை ஆளக்கூடியவன், இந்த மக்களுக்கான இயற்கை வளத்தை பேசக்கூடிய மட்டுமே நம்ம பார்க்குறது கூட்டுறது பேசிக்கலாம். ஆனால் தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சி இயற்கை சார்ந்த போராட்டங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சாகிற வர மண்ணுக்கு மக்களுக்கான கட்சியாக நாம் தமிழ் கட்சி நிற்கும், போராடும். அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் தமிழ் கட்சியை நோக்கி நகரும். சரி, நேற்று பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அமைச்சர் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கிழவர்பள்ளி டேமை போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வர தண்ணி மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க, நிறையா வந்துட்டு தான் இருக்குது. அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்பூர், வேலூர் வரைக்கும் வந்துட்டு இருக்குண்ணா. போர் போட்டாலும் தண்ணி நிறையா தான் வருது. இல்லை, கிழவரப்பள்ளி அணை மட்டும் இல்லை, கிழவரப்பள்ளி ஒசூர் கிழவரப்பள்ளி அணை மட்டும் இல்லை, அதை தாண்டி பின்னாடி வந்து உங்களுக்கு பாலாறு தண்ணி கெட்டு போச்சு, தென்மனையாறு கெட்டு போச்சு, காவிரி விஷயம் கெட்டு போச்சு, எல்லா விஷயமும் கெட்டு போச்சு. ஸோ நீர் வந்து நஞ்சாயிருச்சு. அப்போ நஞ்சார நீரை வந்து சுத்தப்படுத்துவதற்கான இந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ரசாயன தொழிற்சாலைகள், இதெல்லாம் வந்து மாசு கட்டுப்பாரியம், கிரீன் ட்ரிபிள்ஸ், பசுமை தீர்ப்பாயம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இனிமேல் அதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். என்ன செய்யறதுன்னு தெரில. இந்த கிரவுண்ட் மாற்றம் மட்டும் நடக்க நம்மளாம் இப்போல்லாம் செத்து போயிருப்போம். அதை நோக்கி நகருது, அதை நோக்கி நம்ம நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஆக வேண்டிய மனிதர் அண்ணன் தீரன் திருமுருகன் சார்பாக தான் நாங்கள் வழக்கு போட்டது. அதில் வழக்கு வாதாடியது நான் தான். இதில் என்னென்னா, நமக்கு மெயினாக எடுத்துகிட்டு போன விஷயம் என்னென்னா, கருணையின் அடிப்படையில் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கணும்னா என்னெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது. அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம்
இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 14, 16 இந்த ரெண்டையும் விதிமீறாமல் அவங்க பாலிசி மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ அவங்களுடைய வாதம் என்னென்னா, ஏற்கனவே நாங்கள் இது பல காலங்களாக தமிழக அரசு வேலைவாய்ப்புகளை கொடுத்துட்ருக்கு, அதனால் அவங்க ஒரு 4 வழக்குகளை சொல்கிறாங்க. ஒன்று ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூட சொல்கிறாங்க, ரெண்டாவது ஒரு கவுன்சில் படுகொலை, மதுரை கவுன்சில் படுகொலையை சொல்கிறாங்க, மூணாவது SC/ST பிரிவினருக்கு கொடுக்குற வேலைவாய்ப்பை சொல்கிறாங்க, நாலாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கொடுக்குற வேலைவாய்ப்பை சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்ட விதிகளில் உட்பட்டது. அது ஆர்டிகல் 16 சப்க்ளோஸில் சொல்லியிருக்காங்க, SC/ST பிரிவு மக்களுக்கு நீங்கள் ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணி வேலைவாய்ப்பை கொடுக்கலாம். அது ஒன்று. அப்போ ஏற்கனவே சட்டத்தில் வருதா 16. அது இல்லாமல் அவங்களுக்கு SC/ST ஆக்ட் இருக்குது, அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வீடு, நிலம், வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்குது. அது ஒடிஞ்சிச்சா? எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்க யார்? இந்த இந்திய நிலப்பரப்பை பாதுகாக்கிற வீரர்கள். அவங்களுக்கு ஏதாவது உயிர் சேதமோ இல்லை ஒரு ஏற்படும் போது அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கொடுக்கலாம் வேலை. அது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. முன்னாடி போவோம், ஸ்டெர்லைட் படுகொலை. ஸ்டெர்லைட் ஆலையில் என்ன நடந்தது? மக்கள் பெருந்திரளாக ஒரு ஆலையை எதிர்த்து போராடினாங்க. அங்கே ஸ்டேட்டு திட்டமிட்டு 13 பேரை சுட்டு கொன்றது. அது நான் சொல்லலை. அதுக்கப்புறம் ஒரு கமிஷன் அமைச்சாங்க, அந்த கமிஷனில் ஃபைண்டிங்ஸ். அப்போ அதுக்கு ஸ்டேட்டோட மிஸ்டேக்கு, ஸ்டேட்டு தானே பொறுப்பு. அதுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து லீலாவதி படுகொலை, மதுரை கவுன்சிலர் அவங்க இருக்காங்க, அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மர்டர். அப்போ அவங்க யாரோட மிஸ்டேக்கு? ஸ்டேட்டோட மிஸ்டேக். அவங்க ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க அவங்க பொண்ணு. இப்போவும் அவங்க கலெக்டரேட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 விஷயங்களும் கரூர் விஷயத்தோட எப்படி ஒத்துப்போகும்? நம்முடைய கேள்வி அதுதான். கரூர் விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டா மீட்டிங். அங்கே ஒரு பொலிட்டிக்கனை, அதாவது ஒரு நடிகர், அந்த டைமில் அவர் நடிகராக இருந்தார், ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தார், அவரை பார்க்குறதுக்காக கூடின கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மக்கள் இறந்து போகிறாங்க. இது நெரிசலா, திட்டமிட்ட படுகொலையா, இல்லை இது ஸ்டேட்டோட மிஸ்டேக்கா? இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா சிபிஐயோட விசாரணையில் இருக்குது, யாரோடைய மேற்பார்வையில்? சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில் இருந்துகிட்டு இருக்குது. இது வரைக்கும் ஃபைனலைஸ் ஆகலை. அப்போ இந்த டைமில் இவங்க கருணையின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்குறோம், இதை எதிர்த்து வரவங்களுக்கு கருணை இல்லையா இப்படிலாம் கேட்குறேன். எங்களுக்கு உண்மையாகவே கருணை இருக்குது, இந்த தமிழ்நாட்டு மக்களோட இருக்குது. எத்தனை லட்சாதி லட்சம் இளைஞர்கள் டெய்லி காலையிலையும் நைட்டும் தொடர்ந்து பொது பார்க்கு, கார் பார்க்கிங், வேறு மரத்தடியிலலாம் இருந்து படிக்கிறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கருணையின் அடிப்படையில் வேலைவாய்ப்புக்காக வெயிட் பண்ணுற ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது வெயிட்டிங்கில். இந்த தருணத்தில் அரசியலமைப்பில் சொல்லப்படாத ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு கருணையின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்கறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விதிமீறல். அந்த இதில் தான் போகிறோம். அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் வாதிட்டது, அவங்க அரசு தரப்பாக அட்வொகேட் ஜெனரல் வந்து வாதிட்டார். ஸோ இஸ் த உச்சபட்ச ஒரு அட்வொகசியில் இருக்கிற ஒருத்தர் தான் அந்த சைடு வந்து வாதிட்டார். அவரும் சட்டப்பிரிவுகளை கொண்டு தான் வாதிட்டார், எங்களோட அதிக நேரம் வாதிட்டார். அப்படி இருந்தாலும் கோர்ட் என்ன பார்க்கும்? சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கா, இது எப்படி ரிவ்யூ பண்ணலாம்? அவங்க வந்தது 162 ஆர்டிகல்ஸ் 162 பிடிக்கிறாங்க. அதாவது இங்கே ஒரு அரசு இருந்தால் அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் பாலிசி கிரியேட் பண்ணுறது, மக்கள் நலன் சார்ந்து ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. உண்மையாகவே அந்த எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரம் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது. இதுதான் இங்கே முக்கியம். இங்கே என்ன நடந்தது? ஒரு ஃபேர் பாலிசி இல்லை. அதாவது இதே மாதிரி கரூர் சம்பவத்தில் சவுட்டுப்பட்டு இறந்து போன, பரிதாபமாக இறந்து போன 41 பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1972 தமிழகத்தில் கருணையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 1992 தென் சீஃப் மினிஸ்டர் யார்? ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கும்பகோணத்தில் போகிறாங்க மகாமகத்துக்கு, அங்கே 52 பேர் மிதிப்பட்டு இறந்து போகிறாங்க. ஒரு விஷயம் தானே. ரெண்டாவது விஷயம், 2005 இதே சென்னையில் எம்ஜிஆர் நகரில் வெள்ள நிவாரணம் வாங்க வந்தாங்க மக்கள், சாரி ரேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கே இது பண்ண நிறச்சலில் 42 பேர் இந்த மண்ணோட மக்கள் சவுட்டுப்பட்டு மிதிப்பட்டு இறந்து போனாங்க பரிதாபமாக. இவங்களை யாருக்குமே வேலைவாய்ப்பு கொடுக்கல. எஸ்கிராஷியா கொடுத்தாங்க, அதாவது பண பலன்கள் கொடுத்தாங்க. ஆனால் கம்பேஷன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு யாருக்குமே கொடுக்கல. அப்போது இவங்க ஏற்கனவே வாதம் வச்ச 4 கேஸும், அதாவது ஸ்டெர்லைட் ஆலை மற்ற அந்த கேஸுகளும், இந்த கரூரும் எதில் ஃபிக்ஸ் ஆகுது? கரூர் சம்பவம் இந்த 4ல் எதை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எதில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஒரே கிளாசிஃபிகேஷனில். அப்போ இதுதான்
சட்டத்தோட கேள்வி. அப்போ இங்க தீர்ப்பு கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி இல்லை. நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாதங்களை எடுத்து வச்சாங்க நீதிமன்றத்தில். ஆனால் தீர்ப்பு எழுதுனது நாங்கள் மதிக்கிற இந்த இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற நீதிபதிகள், மாண்புமிகு நீதிபதிகள். அவங்க ரொம்ப அழகா அப்படியே கிராஃப்ட் மாதிரி, கவிதை மாதிரி 50 பக்கத்தில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வரிகளும் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். நீங்கள் வேணும்னா அதை படித்து பாருங்கள். அவ்வளோ அழகாக ரெஃபர் பண்ணி இஞ்சா எழுதியிருக்காங்க. அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்ஸு, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸு எல்லாமே உட்படுத்தியிருக்காங்க. அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது எந்த அரசு வந்தாலும் எத்தனை காலம் ஆனாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெஃபர் பண்ணாமல் ஒரு அரசுனால ஒரு கருணை அடிப்படையிலையோ ஒரு மக்கள் பாலிசியோ ரெஃபர் பண்ணாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி கருணை இல்லாதவங்க, அவங்க கம்பேஷன் அடிப்படையில் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு என்ன வந்து போச்சு அப்படி இல்லை. எங்களுக்கு கடமை இருக்குது, உங்களுக்கும் கடமை இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறது. டாக்டர் அம்பேத்கரோட சட்டம் அவர் தந்த இது, அது ஒரு பிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. யார்? ஆனந்த் வெங்கடேஷன். இப்போ சென்னை பெஞ்சில் இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்ஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பிளாஸ்ட்டு அப்படியே அந்தந்த காலகட்டத்துக்கு அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தான் இப்போவும் அதுதான் வெடித்தது. அம்பேத்கர் தான் நானும் தான் எங்களுக்கு அவருக்கு தந்த புக்கை படித்து தான் நாங்கள் எங்கள் வாதங்களை வைக்கிறோம். இதனால் எங்களுக்கு கட்சி மேலே உள்ள விருப்பங்கள்லாம் இல்லை. எங்களுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இதில் சொல்லப்படுகிற இந்திய இறையாண்மையும் அதில் சொல்லப்படுகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்கான பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்குது. அதனால நாங்கள் வந்து நிற்கிறோம்.